யாரோ மனதிலே. ஏய் குட்டிமா, நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதான் முகத்தை பார்த்தாலே தெரியுதே, என்னாச்சு? ஜோ, என் கையை பாரு. ஹை மச்சான், லாக்கெட், அதுவும் அம்மா அப்பா ஃபோட்டோ. உண்மையாவே நல்லா இருக்கு. எப்போ வாங்குனீங்க? ஏய் குட்டிமா, நான் வாங்கல. வாங்கலையா? அப்போ நீங்களே ரெடி பண்ணீங்களா? உங்களுக்கு அந்த டேலண்ட் வேற இருக்கா? ஆனா மச்சான், சூப்பரா இருக்கு. ஏய் கொஞ்சம் நிறுத்துறியா? உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு கோவிலில் வச்சு ஒரு பெரியவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார்ல, உன்னோட வேண்டுதல் நடக்காது, உன்னோட துணை பக்கத்துலேயே இருக்க போகுது. அப்புறம் இதுக்கா இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? ஏய் குட்டிமா, அது இல்லை, நான் அதை சொல்ல வரல. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயம் சொன்னார்ல, நீ தேடிக்கிட்டு இருக்கிற பொக்கிஷம் ஒன்று கிடைக்க போகுதுன்னு, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ, திரும்பவும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? மறுஜென்மம் மண்ணாங்கட்டிலாம் சும்மா கதை மச்சான், அதெல்லாம் உண்மை கிடையாது. ஏய், காற்று இருக்கு ஆனால் கண்ணுக்கு தெரியுதா? கடவுள் இருக்காங்க. நீயும் கோயிலுக்கெல்லாம் போகிற, ஆனால் என்னைக்காவது நேரில் பார்த்துருக்கியா? அது ஒரு விதமான நம்பிக்கை. எல்லாரும் சாமி கும்பிட்றாங்கல்ல, அப்படி சாமி கும்பிடும்போது ஒரு அமைதி கிடைக்கும், அதுக்காக தான். ஆனால் அதுக்காக ஒரேடியாக மூட நம்பிக்கையில் மூழ்கிற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. நீ முட்டாளோ அறிவாளியோ எப்படியோ இருந்துட்டு போ, ஆனால் இதை நான் நம்புகிறேன். விக்கிபீடியாலாம் ஓப்பன் பண்ணி பாரு, அப்போ தெரியும். இந்த மர்ஜனும் கதையெல்லாம் சில இடங்களில் உண்மையாகவே நடந்திருக்குன்னு ப்ரூஃப் ஆயிருக்கு. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். சரி, இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? இவ்வளோ சொல்கிறேன், இப்போ கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியல நான் ஏன் ஹாப்பியாக இருக்கேன்னு? ஐயோ, சுற்றி வளைச்சு பேசாம நேர விஷயத்துக்கு வாங்க மச்சான், என்னால் முடியலை. இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இது ஒன்றும் நான் ரெடி பண்ணல. நான் அருணை பார்க்க காஃபி ஷாப் போயிருந்தேன்ல, அங்கே தான் இதை பார்த்தேன். அங்கேயா? அங்கே எப்படி இது கிடந்திருக்கும்? அதான் குட்டிமா, எனக்கே இது ஆச்சரியமா இருக்கு. நான் காஃபி ஷாப் போன இடத்துல ஸ்கூல் பசங்க மாதிரி 2 கப்பல்ஸ் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. வயசுல சின்ன பசங்களா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நாங்களும் சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் எல்கேஜிலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு யாரையும் பார்த்து அவங்க முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டாங்க. யாரை பார்த்துன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அங்கே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் உடனே காஃபி ஷாப் விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க தான் இந்த லாக்கெட்டை விட்டுட்டு போனாங்க. என்னது, அவங்களா? அவங்க கிட்ட உங்க அப்பா அம்மா போட்டோ எப்படி போயிருக்கும்? ஏய், இன்னுமா புரியல? அவங்க ரொம்ப பக்கத்துலேயே இருந்திருக்காங்க, நான் தான் உணராமல் இருந்திருக்கேன். இங்கே தான் எங்கேயோ இருக்காங்க. எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு, எப்படியாவது அவங்கள தேடி நான் கண்டுபிடிச்சிருவேன்னு. ஆனா எங்கன்னு போய் தேடுவீங்க? பார்க்கறதுக்கு ஏதோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி. ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒன்று வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், ஆனால் இன்னொன்று இந்த யூனிஃபார்மை எங்கேயோ பார்த்துருக்கேன் மச்சான். ஏதோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் தான், அது நல்லாவே தெரியுது. அதனால தான் இங்கே பக்கத்தில் சரௌண்டிங்கில் என்னென்ன ஸ்கூல் இருக்கோ ஒன்று விடாமல் தேட போகிறேன். ரைட்டு. அடுத்த ஒரு 10 எபிசோடுக்கான கண்டென்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சு போல. ஆமாம். இது மூட நம்பிக்கைன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இப்படி ஒரு விஷயம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்திருக்கு. அப்போ ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ? சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம தேடி பார்க்கலாம். இன்னைக்கு நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா? ஆனால் ஒன்று தான் உறுத்திட்டே இருக்கு. என்னது? இல்லை, அந்த பெரியவர் சொன்ன மாதிரி உன் வேண்டுதல் தடைப்பட்டு போச்சு, துணை பக்கத்துலேயே இருக்குன்னு கூட சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னார், ஞாபகம் இருக்கா? நீ தேடிட்டு இருக்கிற பொக்கிஷம் உனக்கு கிடைக்க போகுது, ஆனால் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு தானே அர்த்தம். அட ஆமாம்ல, அதை நான் மறந்தே போயிட்டேன் பாருங்களேன். இப்போ இந்த ஹிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு உங்களால் தான் முடியும்னா நீங்கள் எப்படி அவங்கள மீட் பண்ணுவீங்க? அதுதான் எனக்கும் தெரியல குட்டிமா. கண்டிப்பாக அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுறதுக்குள்ள நான் அவங்கள மீட் பண்ணிடணும். அவங்களுக்கு வேணா நம்ம யாருன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு அவங்க யாருன்னு நல்லாவே தெரியும். அதனால் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. ஐயோ, என்ன அது என்னோட பொறுப்புன்ட்டு? நம்மளோட பொறுப்புன்னு சொல்லுங்க. என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே. கண்ணில் நீ வந்து கதை பேச கரவில் முன்னால சிரிச்சேனே. உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேன். டேய், அதை நான் கேட்கணும். துள்ளி குதிச்சுட்டு ஓடி வந்தேன், அதான் என்ன எதுன்னு பார்க்கலான்னு பின்னாடியே வந்தேன். என்னாச்சு? அக்கா, என்னோட தேடலுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது. என்னது முடிவா? புரியலையே. அக்கா, இவ்வளோ நாள் நான் யாரை தேடிட்டு இருந்தேன்?
ஏன் ஆதி 1000 ரூபா 100 ரூபான்னு எதையாவது தொலைச்சிட்டியா? அதான் தேடிட்டு இருக்கியா? நாங்க வேணா கண்டுபிடிச்சு கொடுக்கட்டுமா? எப்படிக்கா இந்த ஆளு கூட வச்சுக்கிட்டு இருக்க? இப்படி முக காமெடி பண்ணி சாவடிக்கிறாரு. அவர் அப்படிதான். சரி, என்னாச்சு? ரொம்ப ஹாப்பியா வந்த? அக்கா இங்க பாரேன், என் கையில இந்த லாக்கெட் எனக்கு ஒரு காஃபி ஷாப்ல கிடைச்சிச்சு. அப்போ நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? எங்க அம்மா சொன்ன கதை உண்மைதானே? மறுஜென்மம் அதெல்லாம் உண்மைதான் போல. டேய், திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? உன்னை ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட்டை கொண்டு போய் காமிக்கணும்டா. அப்பதான் நீ சரிப்பட்டு வருவ. இல்ல நீ உண்மையாதான். இங்க வேணா பாருங்க, இந்த லாக்கெட்டை மச்சான் காஃபி ஷாப்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. சம்மந்தமே இல்லாம திடீர்னு இது எப்படி மச்சான் கண்ணில் படும்? எங்க கொடு. அட ஆமா, இது அவங்களே தான். இந்த ஆதி புடி. அப்போ நீ சொன்னது எல்லாமே உண்மைதான். கண்டிப்பா அவங்க திரும்பி வருவாங்க. ஆமாக்கா, எனக்கும் இப்போ தான் அந்த நம்பிக்கை வந்திருக்கு. இவ்வளோ நாளாவது சும்மா தேடிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு அந்த நம்பிக்கை ரொம்பவே வந்திருக்கு. இதெல்லாம் உண்மையாகவே சர்ப்ரைசிங்காக இருக்கு. என்னால் நம்பவே முடியல. எப்படி இதெல்லாம்? பங்கு அதெல்லாம் இருக்கட்டும். மணி 10 ஆகுது. இன்னும் இந்த வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போகணும்னு நினைப்பே வருதில்ல போல. இது என்னப்பா கொடுமையாக இருக்கு? நான் என் பொண்டாட்டியை பார்க்க வந்தேன். ஹலோ, இன்னும் எங்க அண்ணி உங்களுக்கு பொண்டாட்டி ஆகல. ஏ வாளு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சாலே பாதி பொண்டாட்டி. உனக்கு தெரியாதா என்ன? ஆஹா, இது நல்ல கதையா இருக்கே. அண்ணி பார்த்து பேரு வேற கிருஷ்ணா. அப்புறம் உங்ககிட்ட கிருஷ்ண நிலையே காட்டிட போறாரு. ஹே, சும்மா இருடி லூசு. சும்மா சும்மா ஃபன் ஃபன். ஹேய், சைடு கேப்பில் ஏதாவது ஒன்று கொளுத்தி போட்டுட்டு அப்படியே ஃபன் ஃபன்னு சமாளிக்கிற. இதுக்கு மேலே இங்கே நின்னா சரிப்பட்டு வராது. சரி, நான் கிளம்புறேன். ஐயோ பங்கு, நான் சும்மா விளையாட்டுக்கு பேசினேன். நீங்க வழக்கம் போல பேசிட்டு எப்போ போகணுமோ அப்போ கிளம்புனா போதும். என்ன ஆதி, நாங்கள் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், நீ ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? இல்லைக்கா, இன்னைக்கு இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததுலேருந்து மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அவங்கள எப்படா நேரில் பார்ப்போன்னு ஒரு எக்ஸைட்டிங். அதான் எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிச்சிடணும். டேய், இவ்வளோ நாள் இந்த கதையை பொய்ன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ உனக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பாங்க. அந்த நம்பிக்கையோட வெயிட் பண்ண. கண்டிப்பாக்கா. மச்சான், ஒரு ஹாப்பியான மூமெண்ட் நடந்தா அதை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற யோசனையிலே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அடுத்தடுத்து ப்ரெஷர் தான் அதிகமாகும். அந்தந்த மூமெண்ட்டை அப்படியே என்ஜாய் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வரப்போகிற கதையை அப்புறம் பார்த்துக்கலாம். எப்பப்பா, உன்னை தேத்துறதுக்கே ஒரு ஆள் வேணும்னு நினச்சோம். ஆனால் பரவாயில்ல, நீ உடனே மாறினது எங்களுக்கு ஹாப்பி தான். சரி, நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க, நாங்கள் வரோம். சரி, நீங்கள் போய் கொஞ்சிட்டு இருங்க, நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஏய், உனக்கு கொன்றும் பார்த்துக்கோ. சரி, நாங்கள் வரோம். மச்சான், அடுத்து என்னன்னு யோசிக்காம இப்போ இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அவங்க கிடைப்பாங்க. ம், சரி குட்டிமா. சோ, கால் எரியுதே. இந்த ஆயில்மெண்ட் போட்டதுக்கப்புறமும் கால் எரியுது. ஏய், கொஞ்ச நேரம் புலம்பாம தூங்குறியா? இவர் வேற ஏங்க, சூடாக பால் கொட்டிருச்சுங்க. கால் மொத்தமாக எரியுது. அதுவும் ஆயில்மெண்ட் போட்டதுக்கப்புறமும் இன்னும் எரிஞ்சிட்டே இருக்கு. இப்போ புலம்பாம தூங்க போறியா இல்லை ரூமை விட்டு எந்திரிச்சு போகட்டுமா? நீங்கள் ஒன்றும் எங்கேயும் போக வேணாம், இங்கேயே இருங்க. நான் வாயை மூடிட்டு தூங்குறேன். ஹலோ. ம், நான் தான். சொல்லுங்க. ஏ மகா, சாரிப்பா. நீ காஃபி ஷாப்பில் கொடுத்தல அந்த லாக்கெட், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னது, மிஸ் பண்ணிட்டீங்களா? நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆசாசியாக ரெடி பண்ணது. அதை நினச்சி தான் எனக்கும் கவலையாக இருக்கு. சாரி. நீ வேற அவசரப்பட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டியா? அந்த டேபிளில் வச்சோம்ல, அப்படியே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கூட எனக்கு ஞாபகம் வந்தப்போ போய் அங்கே தேடி பார்த்தேன், ஆனால் கிடைக்கல. ஓ, அப்படியா? சரி, விடுங்க, உன்னை ரெடி பண்ணிக்கலாம். ம், சரிடா. சாரி. அச்சோ, இதுக்கு எதுக்கு சாரிலாம்? நான் தான் உங்களை அவசரப்படுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ அது என்னோட மிஸ்டேக் தான். இல்லை இல்லை, நீ கையில் வாங்கும் போதே எதுக்கு டேபிளில் வைக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டேன். நான் அப்போவே எடுத்து கையில் வச்சுருந்தா அது நம்மக்கிட்டே இருந்திருக்கும். சரி இவன், விடுங்க, உன்னை ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ம், சரிப்பா. சரி, என்ன பண்ணுற? லீவ் அன்னைக்கு என்ன பண்ண முடியும்? சும்மா வெட்டியாக இருக்க வேண்டியதான். ஆமாம், நீ குக்கிங்லாம் எதுவும் பண்ண மாட்டியா? சேச்சே, அந்த பக்கமே போனதில்லை. எப்போவுமே பிளேட்டில் சாப்பாடு வச்சு நேராக டைனிங் டேபிள் வந்துடும். நான் போய் சாப்பிட்டுட்டு வருவேன். அது மட்டும்தான் வேலை. ஹோ, நீங்கள் தான் இளவரசியாச்சே,
ஸோ அப்படிதான் இருக்கும். ஆனா இளவரசர் பக்கத்துல வந்தா அவருக்காக நான் சேவை செய்வேன். அதுல ஒன்றும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பாடுறா. ஆமா, இப்படிலாம் பேச எங்க இருந்து கத்துக்கிறீங்க? சும்மா ஸ்டோரி புக் படிப்பேன், அதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, அப்புறம்? அப்புறம் என்ன, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்க? நான் இனிமே தான், எப்பவுமே சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும். அப்புறம்? அப்புறம் விழுப்புரம். என்னது, விழுப்புரமா? என்ன சும்மா அப்புறம் அப்புறம்னு சொன்னா, நீ ஏதாவது பேசணும், அதை விட்டுட்டு அப்புறம் அப்புறம்னா நானும் என்னதான் பேசுறது? ஆமால்ல, பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. ஆனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஏதாவது பேசி தீத்துறோம். அதுவும் கரெக்ட் தான். பேசுறதுக்கு எதுவும் இல்லைனாலும் எனக்கு உங்க கூட பேசிட்டே இருக்கணும்னு தோணுது. சேம் ஃபீலிங், எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, எனக்கு ஒரு டவுட் மகா. என்ன டவுட்டு? இல்ல, நீ ஸ்டடீஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்டினாலும் உன்னோட ஏம் வேற, அப்படிதானே? எனக்கு டிராயிங், ஆர்ட் வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும். என்ன, வீட்டில் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, வரைய விடுவாங்க. ஆனால் அம்மாவுக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அதில் ஒரு பெரிய ஆளாகணும்னு எனக்கு ஆசை. அப்போ உனக்கு பிடிச்சது நீ பண்ண வேண்டியதானே? எதுக்காக இன்ஜினியரிங் சூஸ் பண்ற? என் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஈவன் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. முதல்ல படித்து டிகிரியை வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் நீ பாடு ஆடு ஓடு என்ன வேணாலும் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஓ, அதுவும் கரெக்ட் தான். ஒரு டிகிரி கையில் இருந்தால் இன்னைக்குனாலும் யூஸ் ஆகும். சரி, அப்புறம்? அப்பா, இந்த அப்புறங்கிறத தவிர நமக்குள்ளே பேசுறதுக்கு வேற வார்த்தையே இல்லை. அப்புறம் என்ன, சாப்பிட்டியா? இவ்வளோதான். மகாமா, டின்னர் ரெடி. இது வரேம்மா. சரி, நான் டின்னர் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், அப்புறமா பேசலாம். ஏய், இரு இரு இரு. ஒரு வேளை ஐ லவ் யூ சொல்லிடுவாரோ? ஐ அதெல்லாம் இல்லை. அச்சோ, மைண்ட் வயசு நினச்சி சத்தமாக பேசிட்டோம் போல. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. இப்போ வரைக்கும் பேசினதே போதும். நீ டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கு. லேட் நைட்லாம் நம்ம பேசிக்க வேணாம், சரியா? ஓ, இதைத்தான் சொல்ல வந்தீங்களா? ஓகே, டேக் கேர், பை, குட் நைட். குட் நைட். கால் வேற ரொம்ப எரியுதே. ஐயோ, என்ன பண்றது? தம்பி வினோத். அச்சோ, ஆன்ட்டி வந்து கதவு தட்டுறாங்க. அத்தை, உள்ள வாங்க. என்னம்மா, கால் அடிபட்டுருக்கு போல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆன்ட்டி, கால் இப்படி செவந்து போயிருக்கு. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன். என்னாச்சுமா? நேற்று இங்கே பால் கொடுத்து விட்டீங்கல்ல, அது ரொம்ப சூடாக இருந்துச்சு, கை நழுவி கீழே விழுந்துருச்சு ஆன்ட்டி. வேற ஒன்றும் இல்லை. கால் வேற இந்த அளவுக்கு செவந்திருக்கு. கண்ணாடி எதுவும் குத்தலையே? அதெல்லாம் எதுவும் இல்லை, பால் தான் லேசாக காலில் கொட்டிருச்சு, வேற ஒன்றும் இல்லை. இப்படியே விட்டால் செப்டிக் ஏதாவது ஆயிருப்போது. இரு, வினோத்து கூப்பிட்றேன், ஒரு தடவை டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். இல்லை ஆண்டி, அதெல்லாம் வேணாம். உள்ள ஆயில்மெண்ட் இருந்துச்சு, அதை போட்டுக்கிட்டேன். 2-3 நாளாக சரியாயிரும். இப்படியே இருந்துச்சுன்னா ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும். பேசாமல் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுவோம். ஆமாம், இந்த வினோத் எங்க? அவர் குளிச்சுட்டு இருக்காரு ஆண்டி. சரிம்மா. ஆமாம், நேற்று ஏதாவது அவர் என்கிட்ட கோவமாக நடந்துக்கிட்டதை சொன்னால் அத்தை மனசு வீணாக கஷ்டப்படும். சொல்லக்கூடாது. ஏமா, ஒன்று தான். நீங்கள் ஒன்று நம்பிக்கையாக பண்ணும்போது அது நடக்காமல் இருந்துருமா? ஆனால் என்ன, நேற்று நான் தான் சொன்னேன் ஆண்டி, கை தவறி பாலை கீழே போட்டுட்டேன். அதனால் காலில் வேற அடிபட்டுச்சு. உட்கார வச்சு அவர் தான் ஆயில்மெண்ட்டே போட்டு விட்டாரு. ஓ, அப்படியா? பாரேன், ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. இப்படி தான் அவன் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக மாறிடும். நீ ஒன்றும் வருத்தப்படாத. சரிங்க ஆண்டி. ஏய், இன்னும் என்ன ஆண்டி ஆண்டின்னு? நேற்றே சொன்னல, ஒழுங்காக வாய் நிறைய அத்தனை கூப்பிடுன்னு. எனக்கு அது நேச்சுரலாக வரல, நான் கூப்பிட ட்ரை பண்ணுறேன். சரி, அவன் தான் உன்னை அக்கறையாக கவனிச்சுக்கிட்டான்னு சொன்னியே, அப்போ ஒன்று பண்ணு, அவனையே கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துரு. சரிங்க அத்தை. அட தம்பி, குளிச்சுட்டு வந்துட்டியா? வந்துட்டேம்மா. அவ கால் ரொம்ப செவந்து போயிருக்கு, எதுக்கும் ஒரு 8 ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. சரிங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். ஏய், எங்க அம்மா கிட்ட எதுக்கு போய் சொன்னேன்? நானா? நான் எனக்கு போய் சொன்னேன்? அந்த பாலை தட்டி விட்டது நானு, நீயா கூட்டிக்கிட்டேன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம நான் அக்கறையா நடந்துக்கிட்டேன் வேற எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்ட. ஓ, அதை வேற கேட்டுட்டீங்களா? அது ஒன்றும் இல்லை, அவங்க நம்பிக்கையோட ஒரு விஷயம் பண்ணாங்க, அதான் அவங்க நம்பிக்கை உடைக்கிற மாதிரி எதுவும் சொல்லிடக்கூடாதுல, அதுக்காக தான். வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் பண்ணி என் மனசை மாற்றிடலாம் நினைக்காத, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, நான் தப்பு பண்ணியிருக்கேன் தான். அது உங்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ நான் பொய்யெல்லாம் நடிக்கலைங்க. இதெல்லாம் நம்புறதுக்கு வேற நல்லா இழிச்சு வாயினா பாரு. அம்மா, கால் ரொம்ப எரியுதா என்ன? இல்லைங்க, நேற்று ஆயில்மெண்ட் போட்டல, லேசாதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சரி, எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். செப்டிக் எதுவும் ஆயிடக்கூடாது, அதனால போயிட்டு வரலாம். இல்லைங்க, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நான் தான் சொல்கிறேன்ல, உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம் வந்து கூப்பிட்டுக்கிறேன். ம், சரிங்க. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். சத்தியமா சொல்லுறேன்டா, உன்னை யாருக்கும் தர மாட்டேன். ஏய் கீத்து, ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இப்போலாம் அடிக்கடி என் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுறேன். நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். சரியில்லை. அச்சோ அக்கா, நான் சும்மா நெட் முடிஞ்சிச்சேன்னு ஹாட்ஸ்பாட் போட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சித்தி பொய் சொல்கிறாங்க. என்னது, பொய் சொல்கிறாளா? ஆமாம்மா, சித்தி உன் ஃபோன் எடுத்து உன் ஃபோட்டோவையா அருணுக்கு அனுப்பி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது, ஏன் ஃபோட்டோவையா? ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவர் என்னை பற்றி என்ன நினைப்பாரு? இவ்வளோ நாள் என் மேலே ஒரு மரியாதை வச்சிருந்தாரு, இனிமே அதுவும் போயிடும். ஐயோ, அப்படிலாம் இல்லைக்கா, இப்படிலாம் ஏதாவது பண்ணாதான் உன் மேலே லவ் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே அரைஞ்சிருவே, அதெல்லாம் எனக்கு இருக்கு. நான் தான் சொல்லிட்டேன்ல, லட்சுக்காக தான் எல்லாம். ஸோ கல்யாணம் வரைக்கும் சமைச்சிட்டேன், இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? அக்கா, நீ வேணா அப்படி சொல்லலாம், ஆனால் நீ இழந்த இந்த 5 வருஷத்தை உனக்கு அவர் மூலமா திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாரு கீத்து, அவருக்கு என் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணி அதை உடச்சிடாத. ஆமாம், இது எத்தனை நாள் நடக்குது? அன்னைக்கு நந்த சித்தப்பா வந்தாங்கல்ல, அப்பதான் சித்தி அனுப்புனாங்க. அட குட்டி சத்தா, இதுக்கு நல்லது பண்ணணும்னு நம்ம நினைச்சா இது நம்மளே கோர்த்து விடுது. ஹே மை ராக் ஸ்டார். பாரு, இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், கரெக்டா வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு 100 ஆயுசு. எனக்கு 100 ஆயுசுலாம் வேணாம்ப்பா, ஒரு 60-70, அது வரைக்கும் ஒழுங்கா வாழ்ந்தாலே போதும். சும்மா பேச்சுக்கு சொன்னீங்க, நீங்க வேற. ஆமா, என்ன பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? என்ன பேசிட்டு இருந்தீங்க? அத நான் சொல்றேன். இத்தனை நாளா என் போனை எடுத்து என்னமோ நோண்டிட்டே இருந்தாலும் பார்த்தேன், இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். உங்களுக்கு என்னோட போட்டோலாம் எடுத்து அனுப்பியிருக்கா. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, அதை எதுவும் நான் பண்ணல. அது எனக்கு முன்னமே தெரியும் பிரியா, நீங்க பேசுறதுக்கே யோசிச்சு பேசுற ஆளு. இதெல்லாமா நீங்க பண்ணிருப்பீங்க? இந்த வாழ் தான் படிச்சுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நான் தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டேனே. ஓ அப்படியா? இப்பதான் எனக்கு தெரியும். லட்சு இப்பதான் சொன்னா. சாரிங்க, ஏதாவது போட்டோக்கு அனுப்பி உங்களை சங்கடப்படுத்திருந்தா மன்னிச்சுக்கோங்க. அச்சோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, விடுங்க. சரி, நான் ராக் ஸ்டார் தான் பார்க்க வந்தேன். இன்னைக்கு லீவ் தானே, வரீங்களா? வெளியே போகலாம். அதுக்கு என்ன, நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். ஏய் லட்சு, நீ மட்டும் போனா பார்த்தாது அம்மாவும் வரணும். அன்னைக்கு நான் சொன்னேன்ல, சித்தி சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்பதான் நீ, அருண், அம்மா எல்லாரும் ஒண்ணா இருக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணணும் சித்தி? அருண் கிட்ட வரலன்னு சொல்லு. அது எப்படி சொல்ல முடியும்? எனக்கும் வெளிய போகணும்னு ஆசையா இருக்கே. அதெல்லாம் அருண் கூட்டிட்டு போவாரு, நீ வரலன்னு சொல்லு. அதுக்கப்புறம் ஏன்னு கேட்பாரு. அம்மா வந்தாதான் வருவேன்னு சொல்லு. அப்புறம் அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு போவாரு. சரி. என்ன ராக் ஸ்டார், உங்க சித்தி கூட ஏதோ ரகசியம் பேசுறீங்க போல. அன்னைக்கே நான் என்ன சொன்னேன்? உங்க சித்தி கூட சேராதீங்க, மூளை வில்லத்தனமா வேலை செய்யணும்னு சொன்னேன்ல. சரி, போய் கிளம்புங்க, நம்ம 2 பேரும் வெளியே போலாம். இல்லப்பா, நான் வரல. வரலையா? ஏன்டா? நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போலன்னு ஆசையா வந்தேன், நீ வரலன்னு சொல்ற. அப்பா, நான் மட்டும் வரலன்னு சொன்னேன். அம்மா வந்தாதான் நானும் வருவேன். நீங்க என்ன வெளியே கூட்டிட்டு போனா எனக்கு அம்மாவை தேடும், அப்புறம் நான் அழ ஆரம்பிச்சிருவேன். அதான் அம்மா வந்தாதான் நானும் வருவேன். அடடா, ஒரு சின்ன லீடு தான் எடுத்து கொடுத்தோம். கரெக்டா பேசுறா, சூப்பர். கீர்த்தி, இது நீ பார்த்த வேலை தானே? சாரி சாரி பூரி குப்பத்தடி லாரின்னு ஒன்னு. நாளா வர முடியாது, அதான் அவர் கூப்பிடல, போடி. நாங்க போனா உன்னை தேடி அழ ஆரம்பிச்சிருவேன். நீ அழுதுட்டா உடனே அவர் கொண்டு வந்து வீட்டில் விட்டுருவாரு, அதனால நீ மட்டும் போயிட்டு வா. ஏய் கீர்த்தி, நீ தானே இதை ஆரம்பிச்சு விட்ட, ஒழுங்கா இவர்கிட்ட சொல்லி புரிய வை. என்னக்கா இதுல என்ன இருக்கிற? பொண்ணு அப்பா அம்மா கூட சேர்ந்து பொண்ணு ஆசைப்படுறா, இதுல நான் என்ன பண்ண முடியும்? ஏய், அவ இப்படி திடீர்னு ஆரம்பிக்கிறானா அதுக்கு நீ தான் காரணம் நல்லா தெரியும். ஒழுங்கா பேசி அவன் மனசு மாத்து. நீ யோசிச்சு சாஞ்சாரு, போடி. ஒழுங்கா தனியா போறதா இருந்தா போ, இல்லைன்னா வீட்லயே கடை. ஏங்க, அதான் என் ராக் ஸ்டார் சொல்லிட்டால, 3 பேரும் ஒன்னா போடணும்னு ஆசைப்படுறோன்னு. தயவு செஞ்சு வாங்க. எல்லாரும் நீங்க அவளை கூட்டிட்டு வெளியே போகணும்னு நினைச்சிருப்பீங்க, திடீர்னு இதுல நான் எதுக்கு? அவளுக்காக தாங்க நானும் சொல்றேன். அவளோட விருப்பம் என்னவோ அதுபடியே நம்ம 2 பேரும் நடப்போம்.
ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களா? சரி, ஓகே, போலாம். அப்பாடா, ஒரு வழியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு.